ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரேன், நம்ம ஹீரோ வென்சாங் ரெண்டு பேருமே அங்கே வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுமே ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனோட சீக்ரெட் லவராக 5 இயர்ஸாக கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்துட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு ஹீரோக்கு உண்மையிலே அவன் மேலே ரொம்ப லவ் தான். அப்போ ரெண்டு பேருமே அங்கே ஹாப்பிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நான் உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாட்ட இருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோ சரி ஓகே நான் இப்போ வந்துடுறேன், நீ வந்து ரெடியாகிரு அப்படின்றத சைட் அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தனக்கு வந்துட்டு ஒய்ஃப்ன்ற ஒரு உரிமை கிடைக்க போகுது அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் வெளியே வந்துச்சுக்கா. பாஸ் வந்து இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையுமே உங்களுக்காக வந்துட்டு வாங்கிட்டாரு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் இந்த கான்ட்ராக்ட் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அவ கூட கான்ட்ராக்டை திரும்ப வந்து ரெனியூன் பண்ணுறதை பற்றி அவன் வந்து போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு அழுக வர ஆரம்பிச்சிருது. அப்படின்னா அவன் நம்மளை லவ் பண்ணலையா, நம்மளை வந்துட்டு இன்னுமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் வச்சிருக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேக்கா. அப்போ அங்கே நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. லீ குரூப் கம்பெனியோட ஓனர் பொண்ணு கூட சேர்ந்து நம்ம ஹீரோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவள் ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவன் அப்படின்னா என்னை ஏமாத்திட்டானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே ஆஃபீஸில் வெட்டிங் கார்டு எல்லாமே அங்கே ரெடி பண்ணிட்டுருக்கான் மேரேஜுக்காக. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து இப்போ என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்படுறா. நான் வந்து உன்கிட்ட கேட்கணும், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண போகிறேன், ஆனால் இது பிஸ்னஸ் சம்மந்தமான மேரேஜ் தான், ஆனால் உன் கூட சேர்ந்து அஃபர் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன், அதனால தான் உன் கூட சேர்ந்து இந்த கான்ட்ராக்டையுமே நான் திரும்ப போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நீ வந்து என்னை இப்படி தான் நினச்சிட்ருக்கே, எப்பயுமே ஒய்ஃபை ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஆசையே இல்லையான்னு சொன்னதும் எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமே வந்தது கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நீ ஏன் வந்து கற்பனை கண்டுட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நான் வெட்டிங் ட்ரெஸ் சும்மா தான் வந்து காமிக்க கூட்டிகிட்டு போனேன் என்னோட வருங்கால ஒய்ஃப்காக, உனக்காக இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. நான் உன்னை நம்பி ஏமாந்து போனது தான் மிச்சம், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்துட்டு அப்படியே கிழிச்சு எரிஞ்சிட்டு நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோவேமா போயிட்டு நீ அப்படியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கான். இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் அவன் போர்ஸ் பண்ணி இங்கே கேஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடா. தயவு செஞ்சு என்னை விட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்க விரும்பலை அப்படின்றத சொன்னதும் அப்போ அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் ஆயிட்டுருக்கு. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட நான் வந்துட்டு ரேனை தான் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவளை வந்துட்டு நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமா இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும் அவள் வந்துட்டு உண்மையிலேயே வந்து உன்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, காசுக்காக தான் உன் கூட இருக்கா, அவள் ரொம்ப சீப்பானவ, நான் சொல்கிறத கேட்கலைன்னா கண்டிப்பாக நான் வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவன் பேசிட்டு நீ வந்துட்டு இந்த கிளம்பிக்கிறலாம், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படின்றத சொல்லிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்னை கடைசியில் பார்த்தா இவன் வந்து ஏமாற்றிட்டானா, நல்லா வந்து என்னை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான், என்னை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ரூமுக்கு போயிட்டு ஒரு மேல் மாடலையுமே அனுப்ப சொல்லிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே நல்லா ட்ரக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். அவனுக்கு யார் இந்த மாதிரி ட்ரக்கு கொடுத்ததுன்னு தெரியல, அவன் எதுக்கு அங்கே வந்தான்னு தெரியல. அங்கே இருக்கவங்க இவனை மேல் மாடல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அனுப்பி வச்சதுமே நம்ம ஹீரோயின் என்னை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவன் ஏமாற்றிட்டான்னு தெரியுமா, நான் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் இருந்தாலுமே அவன் என்னை வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சரியாக ஹீரோயின் யாருன்றது தெரியல, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மாதிரியே அங்கே வந்துட்டு அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கே பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததுமே இப்படிலாம் என் பக்கத்தில் நீ வரக்கூடாது, நான் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவன் சொன்னதும் ஆனால் வந்து அவள் யோசிச்சுட்ருக்கா, நம்ம ஏன் வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவங்களாக இருக்கணும், அவன் தான் வந்து வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறானே, ஏன்னா அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு திரும்ப அழுததுமே ஃபுல்லாக ட்ரக் ஆகிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவள் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் பக்கத்து ரூமில் போடுங்க அப்படின்ற சொல்லிட்டு இவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறான், என்னோட வேலை பண்ணி வச்சிட்டோன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவோட அம்மாவுமே வந்துடுறாங்க. என் பொண்ணோட லைஃபே வந்து கெட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, என் பையன் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிறவான் அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் வந்துட்டு நான் பண்ண மாட்டேவேன்னு சொன்னதும் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே வேற ஒரு பர்சன் கூட இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கா அவளுக்கு. அப்போ அங்கே அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு எவ்வளோ அசிங்கமான வேலை பண்ணிட்டேன், உன்னை கடைசியில் நான் இந்த மாதிரி தான் நடக்கும், இதனால தான் நான் என் பையனை நான் ஒட்டிருந்து பிரித்தேன், நீ எவ்வளோ வந்துட்டு கேவலமானவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இதுக்கப்புறம் என் பையனை நீ மீட் பண்ணவே கூடாது, உனக்கு அவனுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, உன்னை நான் ஜாப்பை விட்டுமே தூக்குவேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போய் அவளோட திங்ஸ் எல்லாம் அவன் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யார் கூடயே போய் நைட்டு வந்து ஒன்றா வந்து ஸ்பெண்ட் பண்ணி விட்டு வந்திருக்கா, அதனால தான் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அவளுக்கு ரொம்பவே அங்கே கவலை ஆயிட்டுருக்கு. எனக்கு ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்குறா, பட் ஃபோன் அவன் அட்டன் பண்ண மாட்டான். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே வேன் கூட சேர்ந்து அவன் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவ கூட சேர்ந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இவன் எனிமி மாதிரி நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா இப்போ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்துட்டு இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன், லீ குரூப் கம்பெனி கூட வந்துட்டு இருந்த அந்த டீலை தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணையுமே நான் மேரேஜ் பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டவங்க சண்டை போடுறா. அப்போங்க நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் கடைசியில் நீ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி என்னை ஏமாத்திட்டியா, என்னை நம்ப வச்சு எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேல அப்படின்றத சொன்னதும், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கல, அப்புறம் என்ன நீ தான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டி அப்படின்றத கேட்டதுமே, அப்படின்னா நீ ஒரு தடவை கூட என் மேலே லவ்வே வந்து வைக்கலையா அப்படின்றத கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ வீட்டுக்கு வா அப்படின்றத சொன்னதும், இதுக்கப்புறம் ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து நான் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அவன் பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே கடிச்சு வச்சதுமே அங்கே அவங்க அம்மா வந்து கால் பண்ணிடுறாங்க. திரும்ப என்ன அவ கூட தான் சேர்ந்துருக்க போலையே, என்ன அவளை சாவடிக்கணுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப போகிறான். அப்போ ஹீரோயின் நீ இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டதும், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அப்போ அப்படியே தலை சுற்றி அவள் மயக்கம் போட்டு வேற விழுந்து விழா. பிறகு அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க ஸ்டெப் மதர் இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, ரொம்ப வந்து கேவலமானவன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அவளோட அப்பாட்ட என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொன்னதும், நீ எதுக்கு இப்படி வேலையெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவருக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது, பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோட தான் அவருமே போகிறாரு. நம்ம ஹீரோயின் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சேக்கா. கடைசியில் அவளுக்கு யாருமே இல்லைன்ற நிலைமை ஆகி போயிடுது. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சுக்கா. நைட் போல் நம்ம ஹீரோ இன்னுமே ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணா. அவள் ஃபோன் எடுக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவள் வந்ததுமே எங்கே போன இந்நேரம் வரைக்கும் அப்படின்றத கேட்டதும், நான் எங்கே வேணாலும் போதுவேன், அதை பற்றி நீ பேசுகிறதுக்கு யார், வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னதுமே அங்கே நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு கையை பிடிச்சதுமே, நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, என் பேபிக்கு வந்து ஹர்ட் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும், என்ன பேபி அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. நான் சேஃப்டியெல்லாம் யூஸ் பண்ணி தானே உன்ட்ட வந்து ஒன்றா இருந்தேன், அதுக்கப்புறம் இப்படி பேபி வரும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து டெஸ்ட் எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக இது என்னோட பேபி கிடையாது, இது வேறவங்களோட பேபி, இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு என் குழந்தைய வந்துட்டு எதுவும் பண்ணிடாதன்னு சொன்னதுமே, அங்கே இந்த மெடிசனை சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அபார்ஷன் ஆயிரும், அதுக்கப்புறம் நீ என் கூட இருந்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் கட்டாயப்படுத்திட்டுருக்கான். பட் ஹீரோயின் குடிக்க மாட்டா. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் பேச்சை கேட்டுன்னு வந்து ஆடணும்னு அவசியம் கிடையாது, நான் ஒன்றும் உன்னோட டாய் கிடையாது அப்படின்றத சொன்னதும், அங்கே ஹேர் கிளிப்பை வந்து பிடிங்கிட்டு நீ என்னோட டாய் தான், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து கால் வந்துடுது, உன்னோட அப்பா மாடியிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து கவலை ஆகிட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவர் வந்துட்டு சாவடிச்சிட்டு இப்போ நல்லவ நடிச்சுட்டா இருக்க, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. அப்புறம் ஆஃப்டர் 7 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஹீரோயினோட கேர் கிளிப்பை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க வர்றாங்க, பட் இருந்தாலுமே அவனை யாருமே வந்துட்டு வளைச்சி போட முடியலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அவளோட நேம் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க, மாஸ்க்கை போட்டுட்டு அவள் உள்ளே என்ட்ராயிட்ருக்கா. நம்ம அவங்க அப்பாவோட சாவுக்கு யார் காரணமோ அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கா போல். அப்போ நம்ம ஹீரோட்ட வந்து அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிட்டு ஏன் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணலையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ஹீரோயினை பார்த்த மாதிரியே வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. அந்த ஹேர் கிளிப்பை பிடிங்கிட்டு என்ன இதை இன்னமா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹேர் கிளிப்பை வாங்கி வந்து குத்துனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் தானா அப்படின்ற மாதிரி அவனுக்கு டவுட் வேற வந்துடுது. வேமா ஹேர் கிளிப்பை பிடிங்கிட்டு நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, நம்ம வந்து சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. பட் ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப அவனை பார்த்ததுமே மனசு உருக ஆரம்பிக்கிறது. வேமா அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ண போனதுமே அந்த டயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. வேமா போய் அவள் பேசிகிட்ருக்கா. உன்னோட அப்பாவோட சாவு காரணம் மிஸ்டர் எக்ஸ்ன்றவருமே வராரு அப்படின்றத சொன்னதும், முதல் நாள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட பேச வந்ததுமே நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா.
இப்போ போகும்போது 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, இவனோட பிஹேவியரில் இன்ன வரைக்கும் வந்துட்டு எந்த மாற்றமே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, அங்கே இவனுக்குமே ஒரு பேபி இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே குழந்தைகிட்ட அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் வந்து சாப்பாடுலாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கவுமே அப்போ அவங்க அம்மா எவ்வளோ ஒரு நல்ல அம்மாவாக இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பேருமே முறைப்படி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ என்னால் மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்னுமே வந்து ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த நைட் போல் நம்ம ஹீரோக்கு ட்ரக்கெல்லாம் கொடுத்து அங்கே வந்து தப்பாக நடந்துக்கலான்னு பார்த்தா அப்பயுமே அவன் பக்கத்தில் விட மாட்டான். அதெல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அவன் என்னை டச்சே பண்ணலை, இப்படி இருந்தால் எப்படிமா என்னோட லைஃப் போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, நம்ம ஹீரோக்குமே இந்த டவுட் தான் இருந்துட்டுருக்கு. ஏன்னா பேபி வந்து அவனோடது இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையிலே நம்ம ஹீரோயினுக்கு ட்வின் பேபிஸ் வந்து பிறந்திருக்காங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை திருடிட்டு இங்கே வந்துட்டு இவ்வளோ பிறந்த மாதிரி வந்து காமிச்சிட்ருக்காங்க போல். ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் இந்த வேலை எல்லாமே அவங்க பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே வந்து இந்த குழந்தை நம்மது கிடையாது, பேசாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமான்ற ஐடியாவுமே அவனுக்குமே இருந்துட்டுருக்கு. அவங்க அம்மா நீ எப்படியாச்சும் அவனை செடியூஸ் பண்ணி நீ வந்துட்டு அவனை வலிக்கு கொண்டு வா அப்படின்றத சொன்னதும் நைட் போல் அதே மாதிரியே ட்ரை பண்ணுறா. அப்போ ஹீரோ கோவப்பட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும் 7 இயர்ஸாக நான் அவங்க கூட இருக்கேன், நீ எப்போ வரைக்கும் நான் டச்சே பண்ண மாட்டீங்க, நான் வந்துட்டு எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீ எப்போவுமே ரேன் ஆக முடியாது, அதான் ரீசன், நான் உன்னை அதனால தான் டச் பண்ணலை அப்படின்றத அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதெல்லாம் கேட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்து எல்லாம் உண்மையும் சொல்லிடுவோமான்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு வரும்போது ஆனால் அங்கே குழந்தையோட சேர்ந்து வரதை பார்த்துட்டு அவளுக்கு மனசே வரலை. அப்படின்னா இவன் பேபியோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான், நம்ம தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமா இவனை நினச்சிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது. திரும்ப அவன் நைட் அங்கே பார்க்க வந்துட்டு அவள் பாட்டு அங்கே தண்ணியை போட்டுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இப்படிலாம் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணேன்னா உனக்கு தான் வந்துட்டு கெடுதல் அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, என் மனசு இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு 2 பேரும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோவிட்ட அந்த கேர் கிளிப் இருக்கிறத பார்த்துட்டு நீ இன்னமும் இதை வச்சு சுற்றிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோ நான் தெரியாமல் இந்த மாதிரி தப்பு பண்ண வந்துட்டேன், பட் நான் எப்பயுமே அவளை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் இடத்துக்கு யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே ஹீரோயின் இன்னுமே நம்மளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஆகிட்டு அங்கே அவளோட மாஸ்கை கழட்டிட்டு ரிவீல் பண்ணிடுறா தன்னோட ஃபேஸை. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஃபைனலாக நீ திரும்ப என்கிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட மனசில் இதான் ஃபைனலாக உன் கூட சேர்ந்து நான் இருக்கிறது, இதுக்கப்புறம் உன்னை விட்டு போயிடுவேன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஹீரோ நான் இதுக்கப்புறம் உன்னை எப்பயுமே என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு கிஸ் கொடுக்க போகும்போது அவங்க அம்மாட்ட இருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே ஹீரோயின் வேகமாக எந்திரிச்சு போக பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து சும்மா வந்து ஒரு பொழுதுபோக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன், நீ வந்துட்டு இந்த காசை வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு நீ நைட்டு வந்து ஒர்க் பண்ண இல்லையா அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நைட்டு வந்து நம்மளுக்குள்ளே நடந்ததுக்கு எந்த ஒரு மீனிங் இல்லையா அப்படின்றத கேட்டதும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெலாம் மீனிங் இருந்துச்சா, இப்போ அதே மாதிரி தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்டு அங்கே வந்து நீ எப்படி என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட பிரிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து உன்னோட ஹஸ்பண்டை நேற்று வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு காசு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு விட மாட்டான். அப்போ அவளுக்கு ரொம்ப பயமாகிடுது, திரும்ப எங்கிட்ட ஒன்று சேர்ந்துருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் என்ன இப்படி இருந்துட்டு இருக்கீங்களே வாங்க முதல் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு போவோம், இப்போ ஒய்ஃப் வந்து கூப்பிடுறாங்க, குழந்தைக்கு வேற உடம்பு முடியல, இந்த காசையுமே நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே காடை கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு அங்கே கஷ்டமாயிட்டு வேகமாக வந்து அவ கூட சேர்ந்து அங்கே கிளம்புனதுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னோட லைஃப்பில் வந்து என்னோட அப்பாவை யார் வந்து கொலை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கிறத மட்டும்தான் நான் வந்து யோசிச்சுட்ருக்கணும் அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க, அப்போ அந்த எக்ஸ்மே வருவார் இல்லையா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு ஃபீவர்லாம் செக் பண்ணி பார்த்தா எதுவுமே அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அவனுக்கு வாமிட் எல்லாம் வந்துச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி நீ குழந்தைய கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குழந்தையுமே அவள் சொன்ன மாதிரியே ஆக்டிங் தான் பண்ணியிருக்கான். காலையிலேருந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம உனக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுக்காக குழந்தை வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கான். இவன் இந்த மாதிரி அந்த பேபியுமே யூஸ் பண்ணிட்டு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட்டு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவள் இருக்கிற ஏரியா பக்கம் வரும்போது அங்கே ஒரு குழந்தை மேலே வந்துட்டு இடிச்சிடுறான். அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, அது அவனோட குழந்தை தான். அப்போ பார்க்க நீ ரொம்ப அழகாக இருக்கே
அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன மேரேஜ் ஆனவரா அப்படின்றத கேட்டதும் அவன் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின்மே வந்துடுறா. எங்கே போயிட்டு அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் வேகமாக வந்துட்டுருக்கா. அப்போ ஆன்ட்டி அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ இவர் வந்துட்டு மேரேஜ் ஆகாத அங்கிள் தான், உங்களுக்குமே மேரேஜ் ஆகலை, பார்க்குறதுக்கு 2 பேருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நாட்டியாக போயிட்டு அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் போகும்போது ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோ அங்கே கால் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, வா அப்படின்ற செட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து காலுக்கு வந்து அவன் மசாஜ் கொடுக்கும்போது இந்த ஐஸ் பேக்கை வச்சு விடுங்க அங்கிள், நீங்கள் அவங்கள ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, 2 பேர்த்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான மேட்ச் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு எப்படியாச்சும் அவங்க அம்மாவுக்கு இவனை மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான் போல். அப்பான்றது இன்னும் அவனுக்கு தெரியாது இல்லையா. சரி ஓகே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ, நான் இதுக்கப்புறம் என்கிட்ட நீ வந்துட்டேன், நான் திரும்ப உன்னை போக விட மாட்டேன்னு சொன்னதும் தேவையில்லாமல் நீ இப்படி பேசிகிட்டு இருக்காத, உனக்குமே ஒரு குழந்தை ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க, நீ வந்து அவங்கள போய் பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவள் வந்து குழந்தை வச்சிருக்கலாம், பட் இப்போ வரைக்கும் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கவோ இல்லாட்டி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கவோ இல்லை, நீ எனக்கு தான் வேணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக போகிறான். ஆனால் குழந்தை வந்து ஆல்ரெடி கதவை மூடி வச்சுட்டு போயிட்டான் போல். தயவு செஞ்சு நீ என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ, நீ இவ்வளோ நாள் கழிச்சு என்கிட்ட வந்திருக்க, நான் எப்படி உன்னை திரும்ப விட முடியும் அப்படின்றத சொன்னதும் நீ இதுக்கு முன்னாடி எப்படி என்னை விட்டுட்டு போனையோ அதே மாதிரி தான் அப்படின்றத சொல்லிட்டு அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறான். இப்போ ரொம்ப கவலையாயிட்டு அவன் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே நீங்கள் ஏமா அந்த அங்கிளை அதுக்குள்ளே விட்டீங்க, உங்களுக்காக தானே நான் அவர் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாருன்னு சொன்னேன்னு சொன்னதும் இருக்க நீ ரொம்ப ஓவரா ஸ்டேட் ஆகிட்டு இருக்கு, நீ பேசாமல் இரு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு அங்கே குழந்தையுமே கூட்டிகிட்டு வந்ததுமே அவனோட ஐடியா என்னென்னா நம்ம ஹீரோயிங்க வந்தால் எப்படியாச்சும் ஹீரோயின் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தான் அவன் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஹானன்றவர் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர்கிட்ட இந்த ஆக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கிறப்ப அந்த ஆள் எக்ஸ்மே வருவார், இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு விஷயம் எழுதியிருக்காரு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி ஏதோ வந்து அவர் ரெடி பண்ணியிருக்காரு, அதை வந்து திருடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதனால தான் பேங்க்ராப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி அவர் வந்து சூசைட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே வருவாங்க நீ எதிர்பார்க்குறியான்னு சொன்னதும் கண்டிப்பாக வருவாங்க, நான் கண்டிப்பாக அவங்கள கையும் களவுமாக பிடிக்கணும், அதுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோவுமே வந்ததும் அங்கே ஹீரோவை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஒருவேளை இவன் தான் அந்த எக்ஸோன்னு சொல்லிட்டு அவள் சந்தேகப்படுறா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே டவுட் ஆகிடுது, இந்த ப்ராஜெக்டை வந்து விற்கிறதுக்கு அவள் ட்ரை பண்ணுறானா அப்படின்னா இவ தான் அந்த எக்ஸோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வந்து டவுட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அவருன்றது ஹீரோவுக்கு தெரியாது போல். என்ன விஷயம்னா நம்ம ஹீரோவோட மென்டராக வந்து அவர் தான் இருந்திருக்காரு, அவருக்கு இந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்குன்னு கேட்டப்ப இல்லை என்னோட விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் மேலே டவுட்டு, ஹீரோக்கு அவன் மேலே டவுட்டு, நீ இப்போ எதுக்காக இதை வந்து வித்துட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் இது எனக்கு தான் சொந்தமானது, நான் விற்காமல் அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே வந்து நம்ம ஹீரோக்கு அங்கே ஹான் கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டுமே ஒரு பக்கம் ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு இங்கே வந்து இதெல்லாமே விற்கிறதுக்கு எதுக்கும் உனக்கு ரைட்ஸ் கிடையாது, நீ எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே டவுட் பட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இந்த ஃபுட்டேஜை பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் ஃபைனலாக வந்து மீட் பண்ணி பேசியிருக்கா. ஸோ வந்துட்டு மிஸ்டர் கிம் வந்து இறந்து போனதுக்கு இவ தான் காரணமா, நீங்கள் வந்துட்டு அந்த இடத்தவே விலைக்கு வாங்க பாருங்கள், வாங்கி அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவன் வந்து போலீஸில் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் என்ன பாஸ் நீங்கள் இன்னுமே அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் நீங்கள் தேவையில்லாமல் பேசாமல் நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் போய் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். உங்கள் அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பில்டிங்கவே வாங்கியாச்சுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ இது எல்லாமே அவங்க ஸ்டெப் மதரோட வேலை போல், அவங்க வந்துட்டு அது எல்லாத்தையும் காசுக்காக ஆசைப்பட்டு விற்றுட்டாங்க. அப்போ ஹீரோயின் அதவே நான் வாங்கியிருக்கலாம், இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட அது எனக்கு சொந்தமானது, நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகும்போது நீ இப்போ வந்து சூஸ் பண்ணு, உனக்கு அந்த ஆள் வேணுமா இல்லை இந்த லேப்டாப் வேணுமான்னு சொன்னதும் இந்த லேப்டாப்பை வேணாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு அவர் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிருது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இம்பார்ட்டன் நான் பார்த்து வச்சுக்கோ அவனு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் ஹான்ட்ட நீங்கள் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ், அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்துட்டு போலியானது தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரிஜினல் ஏன்ட்ட தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு, எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியாச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்து அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையும் அங்கே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. எப்படியாச்சும் நம்ம அதை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இவன் என்ன வேலை பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து
அங்கேருந்து போனதுமே இவ வேகமாக போய் லேப்டாப் எடுத்து பார்த்ததும் நம்ம ஹீரோ அங்கே திரும்ப வந்துடுறான். எனக்கு தெரியுமே நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீ கொலையும் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கியா அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவனை வந்து கொலகாரன்னு நினச்சிட்டு இருக்கா இல்லையா, எனக்கு தெரியும் நீ தான் அந்த எக்ஸ்ன்னு சொன்னதும் இந்த பாரு இந்த ஃபுட்டேஜ் அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கும் போது அப்போ அவளுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படின்னா நம்ம அப்பாவோட விஷயத்தை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட உண்மைகளை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் வந்துட்டு இப்போ சொல்ல வேணாம், என்னோட அப்பா வந்துட்டு விஷயங்களை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம எல்லாத்தையுமே வந்து இவன்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றத அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ நீ என்னோட மென்ட்ரையுமே கொலை பண்ணிட்டு நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இதில் இருக்க இந்த ஃபுட்டேஜை பார்த்து நான் வந்து தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு நீ எப்படி வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும், இந்த டயத்தில் வேணுனே யாரோ வந்து இதை லீக் பண்ணியிருக்காங்க, பழி வந்து ஏன் மேலே போகட்டும்னு சொல்லிட்டு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு நீ இவ்வளோ கேவலமானவளாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சி நெரிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டுருக்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, நீ வந்து அடுத்தவங்களாம் சொன்னால் என் மேலே பழிய தூக்கி போட்டு நீயுமே நம்பிட்டு பேச ஆரம்பிச்சிருவியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் உண்மையிலேயே நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும் ஹீரோங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லும் போது அவனோட ஃபோனில் வந்து ஏதோ ஒரு சிப் மாதிரி எதையோ வந்து ஒட்டி வச்சிடுறா. அவன் எங்கே போனாலுமே கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ட்ராக் பண்ணுறதுக்காக அவன் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா. அந்த வேங்கான அம்மா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் வந்து சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணணும், அப்படின்னா தான் வந்துட்டு அவள் வந்து ஜெயிலுக்கு போவாள், அவன் மேலே வந்து ஹர்ட் ஆகிட்டு என் பொண்ணை வந்து அவன் மேரேஜ் பண்ணிக்கிடுவான், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிளான் எல்லாமே இவங்களோடது தான் போல. பிறகு ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. எப்பயுமே உனக்கு ஏன் நம்பிக்கையே மேலே வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வாமிட்டிங் மாதிரி வரவுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன திரும்ப நான் ப்ரெக்னென்ட் எதுவும் ஆகிட்டேனா என்னான்னு சொல்லிட்டு அப்போ அவளை பார்த்து அங்கே அடித்து அவளை அங்கே வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அங்கே எந்திரிச்சு அவள் பார்க்கும்போது எல்லாமே அந்த வேங்கோட வேலை தான் போல், இந்த சைன் பண்ணி கொடு இந்த பேப்பரில் ஒழுங்கா, நீ தான் மிஸ்டர் கிம்மை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்து அந்த ஃபோனில் வந்து சிப் வந்து மாட்டி வச்சான் இல்லையா, அதை வச்சு அவன் வந்து ட்ராக் பண்ணி அங்கே வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் நீ எக்ஸ்ன்றது எப்படி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் தெரியுமா, ஃபஸ்ட்டு நானாக இருந்தேன்னா அவங்கள வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி அவங்கள அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தன்னாலே வந்துட்டு தள்ளிடுவேன், அந்த மாதிரி தானே நீ பண்ணியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே வேங்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவனுக்குமே வந்துட்டு ஹீரோயின் பேசுகிற ஸ்டைலை பார்த்துட்டு ஒருவேளை ஹீரோயின் தான் கொலை பண்ணியிருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோ வர சவுண்டை கேட்டுட்டு இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தலையெல்லாம் வந்து இழுத்துட்டு அங்கே ஒரு கத்தியை வேற வச்சு தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்கிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே ஹீரோ வந்ததுமே இவ ரொம்ப நல்லவமாக நடிக்க ஆரம்பிச்சிடுறா. இவ தான் வந்து மிஸ்டர் கிம்மை கொலை பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் இப்போ என்னையுமே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா, நீ வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கோவப்பட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கன்னத்தில் சேர்ந்து அரைஞ்சிடுறான். நம்ம ஹீரோயின் நான் இந்த தப்புமே பண்ணலை, நீ ஏன் வந்துட்டு அவள் பேச்சை நம்பிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் தான் இப்போ என் கண்ணால் பார்த்துட்டேனே, நீ தான் அந்த கொலகாரி, உன்னை போய் நான் நம்பினேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். பிறகு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இவங்களுக்கு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிருச்சு, பிளட்டு தேவைப்படுதுன்னு சொன்னதும் இவளுக்குமே சேம் குரூப் தான், நீங்கள் வந்துட்டு பிளட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி இழுத்துட்டு போய் அங்கே பிளட்டெல்லாம் இழுத்ததுமே அங்கே வந்துட்டு பயங்கரமாக சவுண்டு வர ஆரம்பிச்சிருது கழுகுற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு வந்து பார்த்ததுமே அங்கே இவங்களுக்கு வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, இவங்க வந்துட்டு கன்சீவாக இருந்திருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். வெளியே வந்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். என் குழந்தைய கடைசியில் நானே கொலை பண்ணிட்டேனா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே வர்றான். நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீ கன்சீவாக இருக்கன்றதே எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நீ இதே தான் பண்ண, என் குழந்தைய அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போயுமே அதே தான் பண்ணியிருக்க, நீ எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நடந்துட்டுருப்ப, நான் அதை பண்ணவே இல்லைன்னு சொன்னால் நீ என்ன நம்ப போகிற அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோங்க ரொம்பவே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே டாக்டரை வந்து மீட் பண்ணிவிட்டு அவளுக்கு எதுவும் ஆகாது இல்லை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது 3 months ப்ரெக்னென்ட்டுக்கெல்லாம் எப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வேங்குமே வந்துடுறா.
பார்த்தே அவள் 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் வந்துட்டு அப்படின்னா இது உன்னோட பேபின்னு சொல்லி ஏமாத்திட்டுருக்கா, வேறவங்களுக்கு அவள் கன்சீவாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே ஏற்றி விடுறா. டாக்டருக்குமே வந்துட்டு காசு கொடுத்து இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கா போல். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான் அவகிட்ட. நீ எவ்வளோ தைரியம் தான் திரும்பவுமே என்னை ஏமாத்திருப்ப இந்த மாதிரி, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த, வேற ஒருத்தவங்க குழந்தைய சுமந்துட்டு இப்பயுமே என் மேலே நீ பழிய போட்டே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நீ இப்படிலாம் பேசுகிறத கேட்டு நான் வந்துட்டு ஷாக்கில் ஆகலை, ஏன்னா நீ எப்பயுமே இந்த மாதிரி தானே பேசிட்டு இருப்ப அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இந்த ரூமை விட்டு நீ எங்கேயுமே போக முடியாது, என் கண் முன்னாடி நீ இங்கே தான் இருந்தாக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளை அடைச்சி வைக்க சொல்லி அங்கே கார்ட்ஸையுமே போட்டான். 3 days ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் எதுவுமே சாப்பிடல. நம்ம ஹீரோவே கொண்டு போய் சாப்பாடெலாம் கொடுத்ததுமே ஆனால் அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான். நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்னா கேட்டு சாப்பிடு, உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும், ஆனால் அங்கே வந்துட்டு அங்கே சுத்தமாக கேட்க மாட்டான் ஹீரோயின். மரியாதையாக போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. உனக்கு என்னைக்காச்சும் என் மேலே நம்பிக்கை வந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. நம்ம வாங்க அங்கே வந்துட்டு பார்த்தியா, இது ஃபேமிலி போட்டா எங்களோடது, உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து யாரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு பேசிட்டு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தி பார்க்குறா. அப்போ ஹீரோயின், நீ பண்ணுற பொய்யெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம், இந்த ஃபோட்டோ வச்சுட்டு நீ வந்து ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிட்ருக்கியா, சரி ஓகே, அப்புறம் ஏன் உன்னை இப்போ வரைக்கும் அவன் மேரேஜ் பண்ணலை அப்படின்றத கேட்டுட்டு அவன் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சீக்கிரம் பாரு, அதுவுமே நடக்க போகுது உன் கண்ணு முன்னாடின்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே எல்லாத்தையுமே கீழே உடச்சி விட்டுட்டு அந்த கண்ணாடி பீஸ் எடுத்து அங்கே கையை கட் பண்ணிக்கிறா. இவன் கூட வந்துட்டு இருக்கவே முடியாது, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக இந்த வேலை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த நிலமையில பார்த்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் காப்பாற்ற சொல்லி அவன் அங்கே டாக்டர்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கோமே, இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு நம்ம கூட சேர்ந்து இருக்க விருப்பம்லன்றது உங்களுக்கு இது மூலமாக தெரியலையா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி அப்படியே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்து அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோ, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன், நான் வந்து ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு கவலைப்பட்டு அழுததும் நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சிடுறா. அவளுக்கு எப்பயும் முழிப்பு வந்துருச்சு போல், பட் வந்து முழிக்காத மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே 2 days ஆயிடுது. நம்ம ஹீரோ தான் பக்கத்துலேயே இருந்து அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். எனக்கு நீ இல்லாமல் வந்துட்டு என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே டாக்டர் வராங்க. இப்படியே வந்து நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்துட்டு உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் உடம்பு முடியாமல் போயிடுவீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதேவும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அங்கே அவனை வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பதட்டமாயிடுறா. பிறகு வேங்க அங்கே வந்துடுறான். நீ நினச்ச மாதிரியே என்னோடய ஃபேமிலி தான் அந்த எக்ஸ்ன்றதே, நாங்கள் தான் உன்னோட அப்பாவை டிப்ரெஷனில் தள்ளி கொலையுமே பண்ணோம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ண அப்படின்றத கேட்டதுமே, நான் வந்து உன்ட்டேருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டேன், நான் அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ பாரு இன்னமே வந்துட்டு இவ்வளோ நடந்து உயிரோடு இருந்துட்டுருக்க, நீ இப்போ சாக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஜெக்ஷன் போட வரும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக எழுந்திரிச்சு கையை பிடிச்சிடுறா. நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்றத கேட்கும்போது தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவள் கையெல்லாம் கட் பண்ணிக்கல, சும்மா ட்ராமா போட்டிருக்கா போல். நீ இப்போ பாரு, நீ வந்து மாட்டிக்கிட்ட வசமா, நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அவள் ரொம்ப அங்கே வந்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே இவ ரொம்ப வந்துட்டு அப்படியே ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா, உட முடியாத மாதிரி என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின், நீ எப்பயாச்சும் நான் சொல்கிறத நம்புறியா, அவன் என்ன சொல்கிறாளோ அதை தான் கேட்டு நடந்துட்டுருக்க, அந்த கிம் யார் தெரியுமா, என்னோட அப்பா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னோட ஸ்டெப் மதர் இப்படி வெளியே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, அதனால தான் நான் வந்துட்டு இந்த உண்மைகளை மறைக்க வேண்டியதாயிருச்சு, இவ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. பட் ஹீரோ, நீ வந்து தப்பாக புரிஞ்சிடுச்சுக்கா, அந்த பொண்ணு அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், நான் வந்து மறந்தே போயிட்டேன், அவனோட ஒய்ஃப் ஆச்சு, அப்புறம் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்ட, நான் வந்து உன்னை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன், நீ தான் வந்து என்னோட மென்ஷன் வந்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலை, நான் வந்துட்டு அப்ராடுக்கு போகிறேன் திரும்ப அப்படின்றத சொன்னதுமே, தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாதன்னு சொல்கிறான். நான் இதுக்கு முன்னாடி உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து மனவலி தான் ஏற்பட்டுடுச்சு, நான் வந்துட்டு அதை இப்போ திரும்ப ஏற்றுக்க விரும்பலைன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது, அது உனக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் வேணுமோ நான் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் இவன் இன்னும்
தேவையில்லையேன்னு சொல்லிட்டு அவள் கோமா போகிறா. அப்போ ஹீரோ அங்கே திரும்ப வந்துட்டு அங்கே சாரி கேட்டுட்டு பேசினதும், எனக்கு வந்துட்டு லைஃப்பில் என்ன வேணும் தெரியுமா, நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணேன் பார்த்தியா, அது நடக்காமல் இருந்திருந்தா என்னோடய லைஃபே நல்லா இருந்திருக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அவன் ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண சீனை வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சுக்குது, அப்படின்னா நம்மளை மீட் பண்ணாமல் இருந்தால் லைஃபே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காளான்னு சொல்லிட்டு, நீ என்ன அந்த லெவலுக்கு என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கியா, நீ அப்படிலாம் வந்து தப்பால் யோசிச்சுட்டு இருக்காது, அந்த மாதிரி கிடையாது அப்படின்றத சொன்னதும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த வேதனைகளை அனுபவிக்க ரெடியா இல்லை அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ போக விட மாட்டான். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, இன்னும் எதுவுமே மாறலை, இன்னும் அப்படியே தான் இருந்துட்டுருக்கு, நானுமே வந்து அப்படியே தான் இருக்கேன், நீயும் அப்படியே தான் இருக்க, 2 பேரும் நினச்சா நம்ம லைஃப்பை நல்லபடியாக வாழ முடியும்னு சொன்னதும், ஆனால் உன்னோட குழந்தை உன்னோட ஒய்ஃப் எல்லோரும் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே அவளை வந்து நான் இன்னும் மேரேஜே பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொன்னதும், ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப நீ எவ்வளோ தூரத்துக்கு வந்து மனசை வந்து வேதனைப்படுத்திட்டு போனேன், மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வேதனையை நான் வந்துட்டு மறக்கவே முடியாது, திரும்ப அதில் நான் போய் விழுகிறதுக்கு ரெடியாகவுமே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. வீட்டில் அவங்க அம்மா அவங்கிட்ட, நீ வந்து எவ்வளோ நாளைக்கு இப்படி மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்ப, நீ அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், அவளுக்கு வந்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நான் அவளை மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நான் ரேனை தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும், நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அவள் வந்து வேறு ஒரு பர்சன் கூட ஒன்றா இருந்ததை நானே பார்த்தேன்னு சொன்னதும், அவள் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, யாராச்சும் அவளை வந்து அந்த மாதிரி வந்துட்டு மாட்ட வச்சுருப்பாங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வர வச்சுருக்காங்க போல். வந்ததுமே என் பையனை விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கு நான் உனக்கு 1 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒழுங்கா இங்கேருந்து போயிரு கேபிட்டலுக்கே, இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன், உன் குழந்தையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், அப்போ நம்ம ஹீரோயின், இந்த செக்கை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த செக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் வந்து எதுக்கு வந்தனோ அந்த வேலையை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த செக்கெல்லாம் வந்து அவள் கிழிச்சு எரிஞ்சு விட்றா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அப்படின்னா இவளுக்கு 5 இயர்ஸில் ஒரு பேபியுமே இருக்கா, அதனால தான் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ பார்த்து அவள் எவ்வளோ திமுறை அசிங்கப்படுத்திட்டு போகிறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே பப்புக்கு போய் யார் கூட நம்ம சேர்ந்து ஒன்றா இருந்து இப்படி பேபி பெற்றுக்கொண்டோன்னு சொல்லிட்டு அங்கே ஹேரெல்லாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னை சீட் பண்ணியான்னு சொல்லி கேட்டதுமே, நீ அவ கூட சேர்ந்து என்னை சீட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் ஒன்றும் பண்ணுறதுல பெரிய தப்பு இல்லையே, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட், இவர் தான் என்னோட குழந்தைக்குமே அப்பா அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவங்க பையனோட சேர்ந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே நேர்ந்து பார்த்துருக்கான். எல்லாருமே அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க போல். அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, கூடி சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் ஆனால் உல்டாவா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசினதுமே அங்கே அவன் வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதும், நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், என்னோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து என்னை நிம்மதியாக கூட நீ இருக்க விட மாட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையனை போட்டு இவன் அடிச்சுட்டு மரியாதை அதுக்கப்புறம் அவட்ட இருந்து விலகியே இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோவேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டிட்டேன், அடித்து வேற போட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா யாரோட பேபியுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கா அவளுக்கு. அப்போ அங்கே ஹான் சொல்கிறாரு, ஒருவேளை உன்னோட பாய் ஃப்ரெண்டோட குழந்தையாகவே இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சாங்கோட பேபியாக இருக்கவே சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீயே வந்துட்டு வேணான்ற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்க, ஒரு தடவை டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம எடுத்து தான் பார்த்துட்டா என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்குமே சரின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே பப்புக்கு போயிட்டு அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கவலைப்படுறான். ஹீரோயினை விட்டுட்டு இருக்க முடியல, அவள் பக்கத்தில் வந்தாலும் பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன வந்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும், நான் பக்கத்தில் வந்தால் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு நீங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே அவள் எப்படியாச்சும் இங்கே பக்கத்தில் க்ளோஸாக போய் இந்த ஹேரை வந்து ஒன்று எடுத்துருவோன்னு சொல்லிட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோக்குமே புரியலை எதுக்காக அவள் பக்கத்தில் இப்போ க்ளோஸாக வந்துட்டு இங்கேருந்து போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுது நம்ம ஹீரோவோட குழந்தை தான்னு. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஒருவேளை குழந்தை வந்து அவனோடதுன்ற வாசம் தான் அப்படி சுற்றி வந்துட்டுருக்கா, நான் குழந்தை வந்து அவனோடதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என் குழந்தைய வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, என்கிட்ட வந்து பிரிச்சிருவாங்க, அவனுக்குமே ஆல்ரெடி வந்து பேபியெல்லாம் இருக்குல்ல, அவன் அந்த குழந்தையோட சந்தோஷமாக இருக்கட்டும், இதையுமே நீங்கள் வெளியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. ஹானுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே லவ் இருக்குது, பட் வந்து அவள் ஹீரோவை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே அவகிட்ட வந்து சொல்ல மாட்டார். ஹீரோயின் அவங்க பையன்ட்ட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னதும், அப்பா இல்லைன்னா என்னம்மா, அதான் நீங்கள் இருந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களே, எனக்கு அது போதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் ஒரு அழகான ஹேண்ட்ஸமான அப்பாவை நானே உங்களுக்காக கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவன்
பேச்சை கேட்டு ரொம்ப அப்படியே ஹாப்பியாகிட்டு தூங்குடா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வெளியே போகிறா. இதுக்கப்புறம் பையனை பற்றி கவலை கிடையாது. என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவங்கள நான் வந்து கண்டிப்பாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஹான்ட்ட வந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. ஹான்மே நான் உனக்கு என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேணாலும் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அங்கே அந்த வேங் வந்து அவங்க அம்மாட்ட இப்படி வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சுமான்னு சொன்னதும், ஓ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, எதுக்காக நீ இப்படி வந்து அவங்ககிட்ட போய் சொல்லி தொலைஞ்ச அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லி அங்கே வந்து பிளான் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே இந்த ஜி குரூப் கம்பெனி கூட சேர்ந்து ஓனர்கிட்ட அவளுக்கு வந்து அஃபேர் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து அங்கே ஒரு பர்சன் காமிச்சதுமே, நாளைக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்கல்ல பார், அதில் வச்சு நான் இவளை என்ன மாதிரி அசிங்கப்படுத்த போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே வந்து கான்ஃபரன்ஸ் போகும்போது அங்கே வந்து அவங்களோட ஃபோட்டோவை போட்டு விட்டுட்டு இவளுக்கு வந்து அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அசிங்கப்படுத்தினதுமே அங்கே வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே சப்போர்ட்க்கு வந்துடுறான். நீங்கள் தேவையில்லாமல் இப்படி தப்பாலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோயின் மேலே அங்கே பேப்பர் குப்பையெல்லாம் தூக்கி எறியவுமே நம்ம ஹீரோ வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறான். அப்போ அங்கே அந்த ஓனரோட ஒய்ஃப்மே வந்துடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அந்த பொண்ணை என்னோட ஹஸ்பண்ட்டை ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து யார் இப்படி தப்பாலாம் பேசாதீங்கன்னு சொன்னதுமே இதெல்லாமே பண்ணது வேங்கோட அம்மான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ அவங்களையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்மே இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே வேங் வீட்டில் வந்து கெஞ்சிட்ருக்கா, ப்ளீஸ் என்னோட அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ முடியாதுன்னு சொன்னதுமே அவங்க அம்மா ப்ளீஸ் இந்த ஒரு டைம் நீ வந்து காப்பாற்று அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக அவன் ஒத்துக்கிறான். நீ வந்து பண்ண தப்புக்கு அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே போயிட்டு அவட்ட நீட் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்க போகிறா. பட் ஹீரோயினுக்கு இவளோட மன்னிப்பெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, மரியாதையை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவள் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ பண்ணது எல்லாமே அவங்க அம்மா தான், அதுக்கும் இவளுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்றத சொன்னதும் நீ அப்படி தான் பேசுவ, உன்னோட ஒய்ஃப் இல்லையா, நீ அதனால தானே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நீ வந்து அதுக்கு பதிலாக எனக்கு கம்பெனி எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா போல். நம்ம ஹீரோ எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவங்க போய் அம்மாட்ட நீங்கள் வந்து அந்த கம்பெனி எழுதி கொடுத்தா தான் உங்களை வெளியே விடுவேன்னு சொல்கிறாமான்னு சொன்னதும் அதில் லாஸ் தான் வந்து போயிட்டுருக்கு, நீ பேசாமல் எழுதி கொடுத்துரு, அதுக்கு காசாச்சும் நிறையா கிடைக்கும்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியை வாங்கிட்டா போல். அப்போ அவங்க அம்மா யாராச்சும் இப்படி லாஸ் ஆகிற கம்பெனியை வாங்குவாங்களா, உன்னை பார்த்து எனக்கு கவலையாக தான் இருக்குது, சரிவா இந்த அந்த வாங்கிக்கோ எல்லாத்தையும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆனால் பெரிய வந்துட்டு பிளானாக வந்து ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்கா போல். அதுக்கப்புறம் இப்போ நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அவங்க உள்ளே வந்துட்டு அந்த ஃபேக்காக வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து பாரு வசமாக அசிங்கப்பட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் எடுத்துட்ருக்கா. அவங்ககிட்ட இப்படி ஃபேக்காக ரெடி பண்ணி கவர்மெண்ட்டவே ஏமாற்றிருக்கீங்களா, இப்போ இது தெரிஞ்ச அவங்க நிலைமை என்னாகும் தெரியல அப்படின்றத சொன்னதும் என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது, நாங்கள் தான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டோமே அப்படின்றத சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு இருந்த அந்த ஃபோனையுமே வாங்கி அதையுமே வந்து உடச்சி போட பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அதை எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சுருந்துருக்கா. அது எல்லாத்தையும் திரும்ப ரிலீஸ் பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணிடாத, விட்டு என்ன அப்படின்றத சொன்னதும் நீ வந்து பண்ண பாவத்துக்கு உன்னை இப்படியே விட்டால் எப்படி வந்து நடக்கும் எல்லாமே, நீ வந்து என்னோட அப்பா வந்து சாவுக்கு காரணமானவ, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஜெயிலுக்குமே அவளை அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவங்களை நான் பழி வாங்கிட்டேப்பான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் நானுமே ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் அதை எப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ, அவள் வந்து உன்னோட ஒய்ஃப், அவளுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குது, ஸோ நீ வந்துட்டு அவங்க பக்கம் தானே நின்றுப்பான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ அவளை விட்டுட்டு என்கிட்டலாம் ஒன்றும் வர தேவை கிடையாது, என் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் நான் வந்து எவ்வளோ கவலைப்பட்டு அவன் வந்து அசிங்கப்பட்டுருக்கான், அதே நேரமாக உன் குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். நான் அவன் கூட தான் சேர்ந்துருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ உடனே குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு நான் வந்துட்டு இதில் என்ன தப்பு பண்ணேன், எல்லா தப்புமே அம்மா தானே பண்ணாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஆமாம் உன்னோட அம்மா தான் தப்பானவங்கன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப அவங்க கூட சேர்ந்து அங்கே ஹாப்பியாக வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிடுறான். ஆனுமே உன்கிட்ட வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து அப்படியே மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. இவ வேகமாக வந்து அந்த ட்ரக் அதில் கலந்துருவோன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக கையை பிடிச்சிக்கிறான். என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோ கோவப்பட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் ஆமாம் நான் ட்ரக்கு கொடுத்து தான் அவங்க கூட சேர்ந்து ஒன்றா இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின்கிட்ட வந்ததுமே ஹீரோயின் பார்த்தா அங்கே கிளம்பிட்டா போல் வெளியூருக்கு போகிறதுக்காக. நான் ஃபைனலாக அவனை விட்டுட்டு போக போகிறேன்னு சொன்னதும் நீ அப்படிலாம் பண்ணிடாத, இப்போ தான் அவன் என்கிட்ட உண்மையை சொன்னான், எனக்கு ட்ரக்கு கொடுத்து தான் என் கூட சேர்ந்து ஒன்றா இருந்திருக்கா, இதில் என்னோட தப்பு என்ன
என்ன இருக்குது அப்படின்றத சேர்த்து கேட்டதும், இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமே கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே ஒத்து வராது. நம்ம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கைய வந்து பார்த்துட்டு போக வேண்டியதுதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க பையன் வந்துடுறான். என்னம்மா சண்டை போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றத சொன்னதுமே, அங்கிள் இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூடவே சேர்ந்து தூங்குறீங்களா அப்படின்றத கேட்டதும், யாராச்சும் ஸ்ட்ரேஞ்சர்ட்ட எப்படி நான் கேட்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய திட்டா, இவர் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லையேம்மா, நீங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எப்பயுமே இவரோட ஃபோட்டோ பார்த்துட்டு தானே சிரிச்சுட்டு அழுதுட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், வாய மூடு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது அப்படின்னா இன்னுமே நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையான்னு சொன்னதும், நீ வான்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோட்ட நான் இன்னைக்கு இவர் கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அங்கே பையன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ இனிமே அங்கே அவங்க கூட தான் சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நல்லபடியாக தூங்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே ஒரு கப்பல் மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நான் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ண வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு மெசேஜ் வந்துடுது. அதை பார்த்ததுமே அங்கே ஹீரோயினுக்கு மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அப்படியே படுத்துடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே குழந்தைய போய் கதவை நாக் பண்ணிட்டு கூப்பிட்டதுமே ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா குழந்தைய காணோம், ஹீரோவுமே காணோம். இவன் என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பதறி அடித்து அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். ஒழுங்கா சொல்லு என் குழந்தை எங்கன்னு கேட்டதும், நான் இப்போ சாப்பாடு தான் குழந்தைக்காக வாங்க போயிருந்தேன், எனக்கு தெரியாதேன்னு சொன்னதுமே அங்கே அவள் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறா. கவலைப்படாத 2 பேரும் சேர்ந்து தேடுவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த சைடில் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும், அப்ராடுக்கு போகிற டிக்கெட்டை வந்து மறைச்சி வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கான் போல், தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஊரை விட்டெல்லாம் போக வேணாமா அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ நான் உனக்கு பிடிக்காத எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாக இழுறான். பிறகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா ஹெல்ப் பண்ணதுக்காக பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வர வேணாம், உன்னோட ஒய்ஃப் குழந்தையோட சேர்ந்து நீ ஹாப்பியாயிரு, நான் படுற கஷ்டம் அவங்க பட வேணான்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. வேங்க அம்மா ஹீரோட அம்மாட்ட என்ன ஒரு மேரேஜே பண்ணிக்க மாட்டாரு, ஸ்கூல்லையுமே வந்துட்டு குழந்தை எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா பண்ணதும், நான் இருக்கேன் நீ வந்து கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை வந்துட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கும்போது வேணுனே காலை உடல விட்டு அந்த பையனை வந்து கீழே விழுக வச்சு அடி விழுக வச்சுடுறா. ஹாஸ்பிட்டலில் அந்த பையன்ட்ட நீ வந்து என்ன சொல்லணும்னு தெரியுமா உன்னோட அப்பாட்ட, ஸ்கூலில் எல்லாருமே அப்பா இல்லைன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணாங்க, ஸோ வந்து சேர்லேருந்து நான் குதிச்சிட்டேன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரியே ஹீரோ வந்து என்னன்னு சின்ன கேட்டதுமே அவர் வந்துட்டு ஸ்கூலில் எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களே, அங்கே வந்துட்டு அவனுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே ஆமாப்பா இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே போய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே குழந்தைக்காக அவன் வந்து ஓகேன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் அங்கே டியான் நம்ம ஹீரோயின்ட்ட அப்பா எப்போமா வருவாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்டதும், நான் வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன், ஃபைனலாக உன்னையும் நான் குழந்தையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ இதுக்கப்புறம் இங்கே வர வேலை வைக்காத அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே இந்த கிஃப்ட்டை நீ அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னதும், ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கதவை போய் லாக் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோ அந்த கிஃப்ட்டையுமே அங்கே வச்சுட்டு போனதுமே அங்கே ஹீரோயின் ரொம்ப அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அவளோட ஹேர் கிளிப்பை வச்சுட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கான். இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணவே முடியாதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட குழந்தைக்காக அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறையவே வாங்கி வச்சுருக்கான். 2 பேருமே சேர்ந்து அந்த வீட்டில் தான் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அப்புறம் அவங்க குழந்தைக்காக இன்றைக்கி கேக் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட இருக்கிற அந்த பையன் வந்து மேலே இடித்ததுமே, இப்போ என்னாச்சு எங்கே வந்திருக்க உன்னோட அப்பா அம்மா எங்கன்னு சொல்லிட்டு அவள் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஸ்லிப் ஆகி கேக்குமே வந்துட்டு உடஞ்சி போயிடுது. பட் ஹீரோயின் அங்கே கோவப்படாமல் அவன்ட்டு பாசமாக பேசினதும், என்னோட அம்மா நான் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா என்னை பனிஷ் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னோட பர்த்டேவும் தான் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே உனக்காக நான் கேக்குமே வாங்கி தரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. நீ ஒன்றும் பயப்படாத, நான் வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட்டுக்குமே அங்கே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த குழந்தை வந்து என்னோடது அப்படின்றத சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. ஷாக் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்குமே. என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தூக்கி எறிஞ்சு விழா. என்னென்னு பார்த்தா குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்கலாம் கொடுத்து அவன் பேசுகிற விதத்தை வச்சு இவளுக்கு டவுட் வந்திருக்கு. ஸோ அந்த ஹேர் எடுத்துகிட்டு போய் அவள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருந்துருக்கா. அப்போ இன்னுமே வந்து உண்மையை சொல்லாமல் இல்லை இது என்னோட குழந்தை நான் அவள் போய் சொன்னதுமே இப்போ சொல்லலைன்னா பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் ஃபைனலாக வந்து ஒத்துக்கிறா. ஆமாம் நான் குழந்தைய அவட்ட இருந்து திருடிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதை கேட்டு நாங்கள் எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அவங்க அம்மாட்ட போய் அவள் மன்னிப்பு கேட்குறான். அவங்க ஆனால் மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன், எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்துட்டு என்னை ஏமாற்றிருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ என்
என் குடும்பத்தவே கெடுத்துட்டு நீ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, மரியாதை இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜெயிலில் அடைங்க அப்படின்றத சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட ஃபைனலாக வந்து நம்ம 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலை, என் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு நான் வந்து அப்ராடுக்கு போக போகிறேன்னு சொன்னதும், ஏன் நீ இப்போ அப்படி சொல்லிட்டு இருக்க, எல்லாம் தான் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சுல நல்லபடியா அப்படின்றத சொன்னதும், என்ன ஃபினிஷ் ஆகிருக்கு, நீ எவ்வளோ தூரத்துக்கு என்னை பாடாப்படுத்தி இருப்ப, என் குழந்தைய நீ அபார்ஷன் பண்ண வைக்க சொன்னையே, அன்னைக்கு வந்து அவர் வந்து போலியான மெடிசனை கொடுக்காம இருந்திருந்தாருனா என் நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கும், ஹான்னால தான் என் குழந்தைங்க தப்பிச்சாங்க. ரெண்டாவது, இப்போ நான் கன்சீவாக இருக்கப்ப நீ இப்பயுமே என்னை டார்ச்சர் பண்ணி என் குழந்தைய வந்து கொலை பண்ணிட்ட, உன்ன மாதிரி ஆள் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அங்கே அவன் சாரி கேட்டுட்டு இருக்கான் திரும்ப திரும்ப. எனக்கு வந்துட்டு இதை தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். பட் ஹீரோயினுக்கு கோபம் சுத்தமாக குறையவே இல்லை. உனக்கு வந்துட்டு என் மேலே வந்துட்டு லவ்லாம் கிடையாது, என் பாடி மேலே தான் நான் லவ் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண பார்த்ததும், நீ அப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நீ வந்து என் மனசில் ஒரு இடத்துல கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அவள் அங்கேருந்து கிளம்புனதுமே அப்போ நம்ம ஹீரோங்க பின்னாடியே கத்திட்டே வந்துட்டுருக்கான். அப்போ ஹான் என்ன ஸ்டாப் பண்ணுவான்னு கேட்டதும், அதெல்லாம் தேவை கிடையாது நீங்கள் போங்கன்னு சொன்னதுமே இவன் ஸ்டிப்பாகி கீழே விழுந்ததும் நம்ம ஹீரோயின் வேகமாக இறங்கி வந்துட்டு, என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், நீயுமே என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான் நம்ம ஹீரோயின். ஆனால் இன்னும் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த காரை வந்து ஏற்றி குழப்பின வரா ஹீரோயினை. பட் ஹீரோ அவளை அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் உடால போய் அடி விழுந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுது நிலமை. அதை பார்த்துட்டு அவளுக்கு வந்துட்டு அங்கே கவலை ஆகிட்டு, என் கையால் உங்களை நான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு, நீ அழுகாத, நான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக என் உயிர் போனால் கூட எனக்கு கவலை கிடையாது, நீ குழந்தைங்களோட ஹாப்பியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவன் மயக்கமாயிடுறான். ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு முடிப்பே வரலை. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நீ இப்படி என்னை விட்டுட்டு போகக்கூடாது, நீ எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு, சரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இவன்கிட்ட பேச வச்சோன்னா முடிச்சிருவான் அப்படின்றத சொல்லிட்டு குழந்தைங்களுமே கூட்டிகிட்டு வந்துட்டு பேச வைக்கிறதுக்காக வர வச்சா. பார்த்தா அவன் ஆல்ரெடி நல்லா ரெடி ஆகிட்டான் எந்திரிச்சு. குழந்தைங்களோட அவளை அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது நம்ம ஹீரோ. இப்போ வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்றத கேட்டதும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியானதுமே 2 பேருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு, எங்களுக்கு இப்போ வந்துட்டு அப்பா அம்மா 2 பேருமே கிடச்சிட்டாங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்படியே எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.